பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 தனியார் செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தன. தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் இந்த செய்தி தவறானது, போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணத்தால் தற்காலிகமாக சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செட் ஆஃப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகை காரணமாக ஒளிபரப்பு தடை ஏற்பட்டுள்ளது என்பது தவறான தகவல் என கூறப்பட்டது. குறிப்பிட்ட 3 ஊடகங்களின் ஒளிபரப்பும் தடைபட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொண்டமைக்கு முதலில் நன்றி. அது எப்படி தாவேகா ஆட்சியின் அவலநிலையை வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு மட்டும் செட் ஆஃப் பாக்ஸில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் வரும்? பொய்களையும் புரட்டுகளையும் மக்கள் மத்தியில் உண்மை என நம்ப வைக்க திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த TN ஃபேக்ட் செக் வலைதள கணக்கு தாவேகா ஆட்சியிலும் அதே வேலையை தொடர்கிறது. இது மாற்றமில்லை. கன்னத்தில் மறு மட்டும் ஒட்டிக்கொண்டு வந்த அதே டெய்லர், அதே வாடகை ஏமாற்று வேலை என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார்.